இப்போ நம்ம பார்க்க போகிறது கேண்டில் ஸ்டிக் ஸ்ட்ரென்த். இந்த கேண்டிலுக்கு கீழே விக் இருக்கு, இந்த கேண்டிலுக்கு கீழே விக் இல்லை. இப்போ அடுத்து வர கேண்டிலோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இதை பேஸ் பண்ணி தான் மாறும். பையிங் ப்ரெஷர் வித் பையர். எனக்கு இந்த கேண்டிலுக்கு 50% ரேட்டு க்ளோஸ் வச்சாலும் நீங்கள் இங்கே ஆர்டர் போடலான்னு சொல்கிறேன். ஏன்னா ஸ்ட்ராங் பையர், ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர். ஆனால் இந்த இடத்துல இதே ரெட் பாடி இங்கேயும் வச்சுருக்கேன், ஆனால் மேலே விக் இருக்குன்னா இங்கே போடக்கூடாது. ஏன்னா இதில் வெறும் கேண்டில் தான் இருக்குது, ஆனால் இதில் விக்கோட வர்றான். அப்போ இவனுக்கு இவன் சலிச்சவே இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ட்ரி போடுறது ரிஸ்க். வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணலாம், தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி இங்கே டோஜி போட்டு பிக்கப் சூப்பராக இருக்கும். ஏன் மேபி ட்ரிகர் ஆகி இங்கேயே பிக்கப் ஆகி போயிடும். இப்போ இந்த இடத்துல வெறும் கேண்டில் தான் வச்சுருக்கேன், ஆனால் இந்த இடத்துல எனக்கு 50% ரெட்டு க்ளோஸ் வைக்கிறான்னா இங்கே நம்ம ஆர்டர் போடக்கூடாது. இந்த ரெட்டை பிரேக் பண்ணி தான் என்ன பண்ணோம், ஆர்டர் போடும். சில நேரங்களில் நம்ம பெரிய கண்டென்ட், பெரிய டாபிக் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொடுக்க மாட்டோமோ என்னன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. மேபி உங்களுக்குள்ளே இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக ராஜேஷ் சார் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு வீடியோவில். இது பார்க்குறப்ப கேண்டிலாக இருக்கிறப்ப உங்களுக்கு ஐடியா கிடைக்காது பிகினருக்கு. ஆனால் அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைன் வியூக்கு மாற்றுறப்ப இது அழகாக இங்கே டபுள் டாப் வியூவில் கிடைக்குது. ட்ரெண்ட் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கான், இங்கேருந்து ஒரு டாப் ஃபார்ம் ஆகுது. இதை பிரேக் பண்ணுறப்ப அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்ச இடத்துக்கு டார்கெட். வெரி சிம்பிள். ஸோ எல்லா கண்டென்ட்டையுமே ஈக்குவலாக பாருங்கள், நல்லா லேர்ன் பண்ணுங்கள்.